எவ்வளவு உழைத்தாலும் போதிய வருமானம் இல்லை சார். நான் வந்து 10 மடங்கு வேலை பண்றேன். ஆனா எனக்கு குடுக்குற வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு பங்கு தான் தராங்க. அப்படின்னு இருக்கிறவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, ஒரு சில விளக்கப்படங்களோட நம்ம வந்து பார்க்க இருக்கோம். ஓகே. இந்த வீடியோல ஒரு டிஃபரண்டான கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த வீடியோவ நீங்க கடைசியா பார்த்து முடிக்கும் பொழுது, உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா என்ன தவறு இருக்கும் அப்படிங்கிறத, குறிப்பா வடகிழக்கு பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு டிஃபரண்டான தவற நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். ஓகே. நான் அந்த வடகிழக்கு பகுதினா என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். எப்பொழுதுமே நம்ம வீடியோல நீங்க ஒரு அடிப்படையில் இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட, வாஸ்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் வடகிழக்கு பகுதினா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். இந்த வடக்கும், கிழக்கும் இணையக்கூடிய இந்த பகுதி, நார்த் அண்ட் ஈஸ்ட் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த ஒரு செக்மெண்ட், இந்த ஒரு பிளாக் தான் வடகிழக்கு பகுதி ஒரு வீட்ல. சரிங்களா? இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நெறைய ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வடக்கு திசை என்றாலே அது வந்து நிகழ்காலத்தை குறிக்கின்றது. உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ குறிக்கும். நீங்க வந்து எவ்வளவு தான் தேடினாலும், உங்களுக்கு எந்தெந்த மாரியான கான்டாக்ட்ஸ் கிடைக்குது, எந்தெந்த மாரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய திசையா இந்த வடக்கு திசைங்கிறது வருதுங்கிறத நம்ம நெறைய பார்த்துட்டோம். அதே மாதிரி கிழக்கு திசை என்ன குறிக்கும் அப்படின்னா, எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய திசை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக இந்த நிகழ்காலமும், எதிர்காலமும் இணையக்கூடிய இந்த மூலையாக இந்த வடகிழக்கு மூலை என்பது வருது. இந்த வடகிழக்கு மூலை ஒரு ஆண் சார்ந்த மூலை பத்தியும் நம்ம நெறைய வந்து சொல்லியிருக்கோம். ஏன் இந்த வடகிழக்கு பகுதி டைரக்ட்டா ஒருத்தரினுடைய சம்பாத்தியத்தை, ஒரு குடும்பத்தினுடைய வருமானத்தை நேரடியாக தீர்மானிக்கின்றது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு புருஷ லட்சணத்தோட இருக்காங்களா? ஆண்கள் அங்க குடும்பத்துக்கு தேவையான காச வந்து கரெக்ட்டா குடுக்குறாங்களா? இல்லையா? இல்ல ஒரு பெண்கள் வந்து வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த வீடு இருக்கின்றதா? என்பதை இந்த வடகிழக்கு பகுதியில் சீரான அமைப்பு இருக்கா? இல்லையாங்கிறத வந்து வச்சு நம்ம ஈஸியா தீர்மானிச்சிடலாம். இதனுடைய முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னா, வடகிழக்கு பகுதியை ஆளக்கூடிய திக்பாலகராக ஈசானியனை சொல்றாங்க. ஈசானியன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு நந்தியின் மேல் அமர்ந்து கொண்டு சமநிலையில முடியெல்லாம் விரித்து கொண்டு ஒரு திரிசூலத்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பில வந்து இருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஏன் இங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆட்ரிபியூட்ஸ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும் தான் அதனுடைய தத்துவத்த நம்மளால அழகா எடுத்துட்டு வர முடியும். சரிங்களா? அந்த திரிசூலம் எதை குறிக்கின்றது அப்படின்னா, கடந்த காலம், நிகழ்காலம், அது மட்டும் இல்லாமல் எதிர்காலம். இதை 3ஐயும் நந்தியினுடைய குணம் என்ன அப்படின்னா, எதையுமே என்னதான் இருந்தாலும் அந்த பசுமாடு என்பது பொறுமையாக, நிதானமாக ஒரு குடும்பத்தை பேணி காக்கக்கூடிய ஒரு தன்மையில் ஒரு கிவ்வரா தான் இருக்கும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் இந்த இடத்துல நான் சொன்ன இந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணீங்கனாலே, இந்த வடகிழக்கு பகுதி ஏன் வந்து ஒருத்தரினுடைய வருமானத்தை தீர்மானிக்குது அப்படிங்கிறது வந்து நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். என்னதான் ஒரு கிரைசிஸ் மொமெண்ட் வந்தாலும், நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும் தான் நம்ம வந்து அந்த விஷயத்துலேருந்து நம்ம விடுபடுறோமா, இல்ல அந்த விஷயத்துல நம்ம மாட்டிக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு ம் ஒரு டிசைடிங் ஃபேக்டர்ங்கிறது இருக்கு இல்லையா? அது குறிப்பாக நம்ம கரெக்ட்டா டிசிஷன்ஸ் எடுக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல தான் இருக்கு. இப்போ கரெக்ட்டான முடிவுகளை சரியான நேரத்தில் சமநிலையில், இந்த வார்த்தைய நல்லா கவனிக்கணும். சமநிலையில் எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்க வீட்ல வடகிழக்கு பகுதி சீரா இருக்கு அப்படிங்கிறது வந்து அதில எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஆனா இந்த வடகிழக்கு பகுதியில ஒரு சில தவறுகள் ஏற்பட்டு விட்டால், உங்களை பற்றின மதிப்பு, நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதில நீங்க வந்து உங்கள வந்து ஒரு குறைச்சு தான் எடை போட்டுப்பீங்க. நான் இது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குலாம் நான் போல. அது வந்து வடமேற்கு சார்ந்த ஒரு விஷயம். ஆனா இந்த வடகிழக்கில் வரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும்னா, பொதுவாவே உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 50,00,000 இருந்தா, நான் வந்து ஒரு ஆனுவல் இன்கம் எனக்கு ஒரு 50 லேக்ஸ் இருக்கு. நான் அது எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வாழணும் எனக்கு அது குடுக்கும்னு நெனச்சிருக்காங்கன்னு வைங்களேன். நீங்க எப்படி வச்சிருப்பீங்க அப்டின்னா, எனக்கு ஒரு மாசம் ஒரு 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 வருஷத்துக்கு எனக்கு ஒரு 5,00,000 வந்தாலே போதும். என்னோட பெர் ஆனம் இன்கம் ஒரு 6 லேக்ஸ் இருந்தாலே போதும். அப்டின்னு நீங்க உங்களுடைய கெப்பாசிட்டியவே நீங்க வந்து ஒரு குறைச்சு மதிப்பிட்டுருக்கீங்க அப்டின்னா, அதற்கு நேரடியாக இந்த வடகிழக்கு மூலை என்பது தொடர்பு உடைய ஒரு மூலையாக தான் பார்க்கப்படுகின்றது. புரியுதுங்களா? உங்கள் எல்லையை நீங்கள் எதுவரைக்கும் தீர்மானிக்கின்றீர்கள்? அதில் ஒரு ஒரு பிரச்சனை வந்தா, அதில எந்த மாதிரியான முடிவுகள வந்து நீங்க எடுக்கிறீங்க? நிதானமா எடுக்கிறீங்களா? இல்ல அவசரப்பட்டு எடுக்கிறீங்களா? இல்ல ஒரு அழுத்தத்தில் எடுக்கிறீங்களா? அப்படிங்கிற எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு திசையாக இந்த வடகிழக்கு திசை என்பது வருகின்றது. சரிங்களா? சரி, இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த வாஸ்து தவற வந்து நம்ம பார்ப்போம். நீங்க நெறைய வந்து ஆல்ரெடி நெறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. வடகிழக்குல பாரத்த போடாதீங்க. வடகிழக்குல நம்ம வந்து செப்டிக் டேங்க் போடக்கூடாது. வடகிழக்குல எடுத்துட்டு வந்து நம்ம படிக்கட்டு போடக்கூடாது. வடகிழக்குல வந்து வடகிழக்கு வரைக்கும் நம்ம வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டக்கூடாது. இந்த மாதிரி நெறைய தவறுகள வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனா, இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம்ங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அத வந்து இப்ப நம்ம விளக்கப்படத்தோட நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா?
இங்கே பாருங்கள், நான் இந்த வீட்டில் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி தான். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க. இங்கே வடகிழக்கு பகுதியில் உள்ளே நிரப்பப்பட்ட அந்த சம அளவு தரை தளம் வடகிழக்கில் மற்ற திசைகளை விட உயரமாக இருந்தால் அதையும் நீங்கள் வடகிழக்கு பாரமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வடகிழக்கை ஒட்டி நீங்கள் இப்போது சம்பு போடுறீங்க அப்படின்னா எப்படி அது வந்து வடமேற்கில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்கை விட அது ஆழமாக இருக்கணும், அகலமாக இருக்கணும், நீளமாக இருக்கணுங்கிறத பார்த்தோம். அதே தத்துவத்தில் தான் நான் இதையும் கொடுத்துருக்கேன். இதை நான் வந்து ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சார் வடகிழக்கில் என் வீட்டில் படிக்கட்டு இல்லை, வடகிழக்கில் எல்லாமே சரியாக தான் வச்சுருக்கேன், ஆனாலும் எனக்கு வருமானம் குறைந்து தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளில் நாம் சென்று பார்க்கும் பொழுது இது போன்ற தவறுகள் அங்கே இருந்தது. இதை ஒரு சில வாஸ்து நிபுணர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா இதுவெல்லாம் கூட இந்த ஒரு விஷயத்தை பாதிக்கும் என்பதுங்கிறது ஒரு அனுபவத்தில் நம்ம வந்து நிறைய பயணம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த ஒரு அபிப்பிராயத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். இதில் நான் 2 தவறுகள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 1 வடகிழக்கில் நீங்கள் மண் வந்து உள்ளே போட்டு காம்பவுண்ட்குள்ளே முக்கியமாக நிரப்புறீங்க தெரியுமா? அதாவது உங்களுடைய தாய் சுவருக்கும் மதில் சுவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தரைதளத்தின் உடைய அளவுகள் ஒரு ஃபியூ இன்ச்சஸ் வந்து நார்த் ஈஸ்டில் உயரமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது பாரமாகத்தான் செயல்படும். வடகிழக்கு தவறான அமைப்பில் இருந்து நாம் எதுக்கு ஓடுறோம், எங்கே ஓடுறோம், ஓடிக்கிட்டே இருக்கமே, என்னதான் லைஃப் இது, நம்ம எப்போவுமே இப்படி வேலை செஞ்சுட்டே தான் இருப்போமா, எப்பொழுதுமே ஸ்ட்ரெஸ்ஸில் ஓவர் நைட் தூக்கம் கெட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தும் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டைம் உழைக்கிறதுக்கான ஊதியமும் கிடைக்காமல் என்ன பண்ணுறோம், எங்கே ஓடுறோன்னே தெரியாமல் ஒரு வருமானம் குறைந்த அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீர்கள். குறிப்பாக அங்கே ஆண்கள் இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பெண்கள் இருக்காங்க, பெண்கள் தான் எனக்கு ஒரு மூத்த குழந்தை, அந்த வீட்டை வந்து பெண் தான் நிர்வகிக்கிறாங்கன்னா இந்த தன்மைங்கிறது கண்டிப்பாக அப்படியே மாறும். அங்கே வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நார்த் ஈஸ்ட்டில் இந்த லாஜிக்கை நீங்கள் அங்கே அப்ளை பண்ணக்கூடாது. இதனால தான் வாஸ்து என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். அங்கே ஆண் பால் இருக்கின்றார்களா, பெண் பால் இருக்கின்றார்களா, உங்களுக்கு என்ன குழந்தை, இது மாதிரியெல்லாம் நம்ம ஒவ்வொரு கன்சல்டேஷன் அப்பையும் கேள்வி கேட்டு தான் கன்சல்டேஷனே தருவோம். அது என்னுடைய என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்தவங்களுக்கு அது வந்து நல்லாவே தெரியும். இது போன்று தான் நம்மளுடைய வாஸ்து வகுப்பிலும் ஒரு வீடு ஆண் வீடாக செயல்படுகின்றதா, பெண் வீடாக செயல்படுகின்றதா, ஆண் வீடாக இருக்கும் பட்சத்தில் எந்த மூலையை நம்ம பார்க்கணும், பெண் வீடாக இருக்கும் பட்சத்தில் எந்த மூலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து நான் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், இதை வந்து நம்ம ஆஸ்ட்ராலஜி வச்சு சொல்கிறேன், இதை வந்து 16 பாகமாக பிரிக்கிறேன், இப்படியெல்லாம் போய் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாஸ்துவினுடைய அந்த தத்துவங்கிறது வந்து புரியாது. இந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் நிறைய வீடியோஸ் ஏன் கொடுத்துட்டு வரேன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். வடகிழக்கில் படிக்கட்டு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ஒரு சில உயர்வு தாழ்வு இருந்தாலும் அது வந்து தவறாகத்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்து நடக்கக்கூடிய இந்த நம்ம வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 வீக்கில் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிளாஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். விருப்பம் உள்ளவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வகுப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது போன்று தத்துவ ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மொழியும் எப்படி தொடர்பு அது வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும், அது உங்கள் டைரெக்டாக எப்படி உங்களை எம்ப்ளாய்மெண்ட்டை பாதிக்கும், எப்படி உங்களோட உறவு முறைகளை பாதிக்கும், இந்த மாதிரி வாஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வாஸ்து என்பது ரொம்ப ஈஸியாக புலப்பட்டுரும். எல்லாருமே ஈஸியாக அதை வந்து கற்றுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து இன்னொரு தவறையும் நம்ம வந்து பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த கிழக்கு மதில் சுவர் காம்பவுண்ட் சுவரில் பாருங்கள் எப்படி ஒரு சில பெண்டெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இது வந்து இங்கே சில பிரிக் பில்லர்ஸ்லாம் போட்டு இதை லெவல் பண்ணியிருப்பாங்க. பட் எனிவேஸ் இதையுமே வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிரிக் பில்லர்லாம் போடுறீங்கன்னு வைங்களேன், காம்பவுண்டுக்கு ஒரு 9 இன்ச்சஸ் உள்ளே இருக்கும்போது மோஸ்ட்லி பிரிக் பில்லர் போட்டு இன்ஜினியர்ஸ் வந்து பண்ணுவாங்க. காம்பவுண்ட் ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் முடிந்தவரை அப்படியே நீங்கள் போட்டாலும் உள்ள பூசு வேலை செய்து நீங்கள் முடிந்த வரைக்கும் பிரிக் பில்லர்ஸ் இல்லாமல் உள்ளே வந்து நீங்கள் பார்த்துக்கிறது மிக 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 முக்கியம். இந்த ஈஸ்ட் சைடில் மட்டும் இங்கே குறிப்பாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பெண்டை தான் நீங்கள் வந்து பார்க்கணும். எப்படி காம்பவுண்ட் வந்து நேராக இல்லாமல் இந்த மாதிரி பெண்டாக இருக்குங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி பெண்டாக இருந்தாலும் சரி, அங்கே உங்களுக்கு அது ஒரு தவறான ஒரு அமைப்பில் தான் செயல்பட்டு கிழக்கு திசை பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்பில் அங்கே அகெயின் ஆண்கள் வந்து பாதிக்கப்பட்டு விடுவார்கள். முடிவெடுப்பதில் கண்டிப்பாக ஒரு சில குழப்பங்கள் அவர்களுக்கு வந்துவிட்டு சரியாக முடிவெடுக்காமல் குழப்ப நிலையில் எப்பொழுதுமே இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, வடகிழக்கில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய உயரங்கள், பாரங்கள் நீங்கள் உங்களுடைய மனதிற்கு தரக்கூடிய அழுத்தங்களாக உங்கள் மேல் இன்னொருத்தர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் உங்களுடைய மேனேஜரோ உங்களுடைய பாஸோ
நான் இத தான் பண்ணணும்னு சொல்லி உங்கள ஒரு மூச்சு அடைக்கிற அளவுக்கு உங்கள வைக்கிறாங்க தெரியுமா? அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இது கண்டிப்பாக கொடுத்துவிடும். நீங்கள் தொழில் செய்து கொண்டு இருந்தாலும், நீங்களே ஒரு பாஸா இருந்தீங்கனாலும், மேனேஜர் சொல்ற மாரி நீங்க கேட்கிற மாரியான அமைப்புலலாம் இது போய் விடும். அது மட்டும் இல்லாம மத்த காம்படிட்டர்ஸோடலாம் நீங்க அவ்வளோ சீக்கிரம் கம்பீட் பண்ணி எடுத்துட்டு வர முடியாது. ரொம்ப ப்ரெஷர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு பயம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அளவிற்கு இவங்க நம்மள விட இதாயிடுவாங்களோன்னு அந்த ஒரு உணர்விலே உங்கள பத்தி நீங்க குறைச்சு எடை போட்டு வாழக்கூடிய ஒரு தன்மையில வந்து வந்துருவீங்க அப்படிங்கிறது தான் நீங்க இங்க பார்க்கணும். வடகிழக்கில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய பாரங்கள், உங்கள் மீது மற்றவர்கள் செலுத்தக்கூடிய ஆதிக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, மென்மேலும் இது போன்ற அரிய தகவல்கள் வீடியோ வாயிலாக வர இருக்கின்றது. இந்த ஒரு வாரம் வந்து ஃபுல் கன்சல்டேஷன் பேக் டு பேக் இருந்ததுனால தான் ஒரு 2 நாள் வீடியோஸ் போடல. அதனால தான் நான் இப்ப வீடியோவ என்ன ஆனாலும் ஷூட் பண்ணி ஆகணுன்ட்டு இந்த வீடியோ குடுக்குறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். வாஸ்து வகுப்புகளுக்கான கண்டிப்பா அனௌன்ஸ்மென்ட் வந்து அந்த குரூப் நான் குடுத்துருக்கேன். அந்த லிங்க்க ஜாயின் பண்ணிருங்க. அதில விரைவில் உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பா. அந்த வகுப்பை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்வைங்கிறது வந்து நான் உங்களுக்கு வாஸ்து ரீதியா கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸ்டே டியூன்ட் அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். உங்கள் பாலன்.